இன்னைக்கு நாங்க கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி வந்துடணும். அதை எப்படி அரேஞ்ச் பண்றேன்றத பாத்துடலாமா? என்னென்ன வாங்கினேன், எவ்வளவுக்கு வாங்கினேன்றதை காட்டுறேன். வாங்க பாக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, கண்டென்ட் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். இவ்வளவு வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன், எடுத்து வைக்கலாம். கோவக்காய், அப்புறம் இந்த அளவுக்கு லேடிஸ் ஃபிங்கர், நூக்கல், அடுத்து பீட்ரூட் ஒரு 4 இவ்வளவு பெருசு, அப்புறம் 4, அப்புறம் ரேடிஷ். டக்குனு தமிழ் பேர்ல நமக்கு வர மாட்டேது, நீ என்ன ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட் பண்றாங்க. டக்குனு வரலாம். முள்ளங்கி, இது இந்த கவர்ல இருக்கிற உருளைக்கிழங்கு, சவு சவு, அப்புறமா இந்த கொத்தவரங்காய். இந்த கவர்ல இருக்கிறதெல்லாம் 10 rupees. மற்றது வெளியில எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே 20 rupees. இது வந்து புடலங்காய், கரெக்ட் புடலங்காய். இந்த மாதிரி கவர் சேர்த்து வைக்கிறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ்கெட்ல ஆர்டர் போட்டு வாங்க கவர். இன்னைக்குதான் நேர்ல போய் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இந்த மாதிரி போய் வாங்கலாம். இந்த கவர்ல எடுத்து வைக்கும்போது ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். நீட்டா அரேஞ்ச் பண்ற மாதிரி, என்ன மாதிரி ஒரு சைக்கோகளுக்கு நீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கல, அது மாதிரி பார்க்கும்போது இது ரொம்ப அழகாவே இருக்கும். அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதுதான். அதுக்கடுத்து இன்னொன்னு, இதெல்லாம் நூக்கல். அதிகமா நம்ம அதெல்லாம் போய் வாங்குறது ரேர், ஏன்னா அவர் வாங்கிட்டு வந்துருவாரா. இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. மம்மி டாடி வரும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் வெளியில போறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்கூட்டில போயிட்டு மம்மி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஈவினிங் டைம் இந்த மாதிரி போயிட்டு வர்றது ஒரு கொஞ்சம் ஜாலியா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. லைட் போடுறது கிடைக்கிறது, நம்மளால கொஞ்சம் பிரைட்டாவது காட்டணும்ல. நம்ம வேற ஆல்ரெடி ரொம்ப கலரா இருக்கு. பயங்கரமா என்ன நான் நீட்டு கிளீன் அப்படி சொல்றேன்றல, உண்மையாவே எனக்கு எல்லாம் நீட்டான. என் பின்னாடி பார்த்தாலே தெரியலாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு டப்பா போட்டு அதுல பேர் எழுதி வச்சுருக்கேன். எப்ப பார்த்தாலும் அதை கரெக்டா எடுக்கணும், நீட்டா வைக்கணும். பாக்குறதுக்கும் வீட்டுல வந்து கச்ச கச்சான அப்படிலாம் இருக்கக்கூடாது. முள்ளங்கி என்னோட ஃபேவரட். எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பார் வச்சா, கூட்டு பண்ணா எல்லாமே நல்லா இருக்கும். பீட்ரூட் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க, நல்லா இருக்கும். இடம் வந்து நிறைய சேவ் ஆகும் ஃப்ரிட்ஜுக்குள்ள. வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வந்திருக்கு, 20 rupees ஒர்த்து தானே. கோவக்காய் இதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ் அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும், நான் காட்டுறேன். நான் அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்க. பிளிப்கார்ட்ல சூப்பரா இருக்கும், கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாத் எடுத்து தொடச்சுக்கோங்க. அடியில வந்து வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இது உள்ள போட்டுட்டு பச்சை மிளகாவை வாங்கிட்டு வந்தோமா, இது உள்ள இருக்கிறது வந்து 30 rupees. அவ்வளவுதான். காம்பை எடுத்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் டைம் எடுத்து வச்சாவே வெஜிடபிள்ஸ் நல்லா வச்சுக்கணும். பச்சை மிளகாவை காம்பு கிள்ளிட்டு வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து 10 rupees வாங்கினேன். எங்க டாடிலாம் மார்க்கெட் அப்போ சின்ன வயசுல எல்லாம் கொடுப்போம், 5 rupees கொடுப்பாரு. இவ்வளோ பெரிய கட்டு தருவாங்க. ஏன்னா அது தெரிஞ்ச பாத்தீங்கன்னா என்னமோ தெரியல. அவ்வளவுதான். இப்ப இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சுக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜை வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வைக்கும் போது ஒரு வாட்டி இப்படி தொடச்சிடுங்க. என் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு தான் துடைக்கணும். என் ஃப்ரிட்ஜ் ஆல்வேஸ் கிளீனா தான் இருக்கும், அதனால கட கட கடன் வேலை முடிஞ்சிடும். பின்னாடிலாம் கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கு, அதை நல்லா கிளீன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட். இதுல இந்த பாக்ஸ், லாஸ்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் வந்து இந்த டொமேட்டோஸ் தான் எடுக்குவாங்க. நானும் அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இதுல வச்சீங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள சேவ் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம வெஜிடபிள் பாக்ஸ் வந்து நிரம்பிடுச்சு. இப்ப இவனை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வேண்டியதான். ஜூஜூலாம் இல்லையே, முருங்கைக்கீரை உருவி வச்சோம். இன்னைக்குதான் மம்மி எடுத்துட்டு வந்தாங்க. இது அப்புறம் இந்த லெமன்லாம் எடுத்து உள்ள வைக்க வேண்டியதுதான்.
இது டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல இந்த லெமன்லாம் அதனால மேலேயே வச்சுக்கலாம். டொமேட்டோஸை வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ல போட்டு அப்படியே உள்ள இறக்க வேண்டியதான். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் காலியா இருக்குல்ல, அவ்வளோதான். இந்த சைடு அழகா முட்டை அடிக்கலாம். வாட்டர் பாட்டில்